அள்ளி குவிக்கப்பட்டிருக்கும் போயிருந்தார். ஆனால் அதற்கெல்லாம் நமது இமாம்கள் தலை சாய்க்கவில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் நமது மானங்களை, நமது மரியாதைகளை அந்த பணக்காரனுக்காக வேண்டி விட்டு கொடுத்துடக்கூடாது. பணக்காரன் சொன்னால் கோவிச்சிடாதீங்க, சீனங்கோட்டையில் பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நல்ல பணக்காரர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு மறுமையில் முதல்ல நரகத்துக்கு போறதும் பணக்காரன் தான், முதல்ல சொர்க்கத்துக்கு போறதும் பணக்காரன் தான். ஒரு கூட்டமே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, நரகத்துக்கு போறதும் ஆலிமிசா தான், சொர்க்கத்துக்கு போறதும் ஆலிமிசா தான். அப்ப ஆலிமிலிருந்து ஒரு குழு, நரகத்துக்கு போறதும் பணக்காரன் தான், முதல்ல சொர்க்கத்துக்கு போறதும் பணக்காரன் தான், பணக்காரனில் ஒரு குழு. இப்படின்னு ஒவ்வொரு இவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த குரூப் அப்படியே நரகத்துக்கு முதல்ல போவோம், இந்த குரூப் அப்படியே சொர்க்கத்துக்கு போகும். அப்ப எந்த பணக்காரர் சொர்க்கத்துக்கு போவாரு? தன் பணங்கள் எல்லாம் இறைவன் கொடுத்த வெகுமதி, இறைவன் கொடுத்த செல்வம், இறைவன் வழங்க சொன்ன வழியில் நான் வழங்குவேன், இறைவனுடைய பொக்கிஷத்தில் கட்டுப்பட்டது, அது எனக்கு சொந்தமானதல்ல, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு துளி காசுகளையும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இஹ்லாஸான முறையில், ஹலாலான முறையில் சம்பாதித்து சொத்து சேர்த்து வைத்து அதை உரிய முறையில் செலவழிக்கக்கூடிய பணக்காரர் உண்மையிலேயே சொர்க்கவாதி. அதே போன்று ஹராமான முறையில் சேகரித்து என்னுடைய சொத்து என்று மாறுதட்டி சொல்லி ஏழைகளுக்கு தானம் வழங்காமல், ஜக்காத்துகளை உரிய முறையில் கொடுக்காமல், பிறர்கள் தன் காலடியில் பணிய வேண்டும், என் பண பலத்தை வைத்து சாய்த்து விடுவேன் என்று அகங்காரம் பிடித்து திரிந்தால் அவன் முதலில் நரகத்துக்கு செல்வான். எனவே நாம எந்த பணக்காரனா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க. உலமாக்கள் நாம எந்த உலமாவா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க. நிர்வாகிகள் நாம எப்படிப்பட்ட நிர்வாகிகளா இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க. அல்லாஹு தாலா எங்களை இஹ்லாஸான முறையில் செயல்படுகிற நன்மக்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த பெருமகனாரிடத்தில் இந்த குணம் இருந்தது. நாம இன்னைக்கு அவளை பத்தி நினைவுபடுத்துறோம். இவ்வளவு நாளைக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அறியாத விஷயத்தில் குறை காண மாட்டான், அறிந்ததின் பின்பு நிறைய எதிர்பார்ப்பான் அல்லாஹ். எனவே நாம் அந்த இமாமை நினைவுபடுத்துறோம். அப்ப யாராவது இந்த ஒன்றை எடுக்க இயலும்னு சொன்னா இதையாவது எடுத்துக்கங்க, இதுக்கப்புறம் எனக்கு தெரியாத இல்ம நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு வந்துட்டா இந்த மகானை நினைவுபடுத்துவதில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஔராதுகள், அவங்க ஷேக தேடி பிடிச்சாங்க, இது இல்ம தேடி போனது, இதாவது பரவாயில்லை. அதுக்கடுத்து முரப்பியான ஷேகை தேடி போனதுங்கிறது அது பெரிய சரித்திரம். ஆனால் நமது காலடிக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நமது காலடின்னு சொல்றோம்னா நமது ஊர்களுக்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்து ஷேகுமார்கள் அனுப்பி வைக்கிறான், அதையாவது பயன்படுத்தணும் இல்லையா? நாம இன்னைக்கு இந்த சீனங்கோட்டை எடுத்துக்கிட்ட சராசரி ஊராங்க, எவ்வளவு துஆவை எடுத்த ஊர், எவ்வளவு அற்புதமான பாக்கியங்கள் பெற்ற ஊர். இந்த சீனங்கோட்டை எடுத்துக்கிட்டால் ஷாதிலியா கோட்டைன்னு சொல்லுவாங்க. இலங்கையில் எந்த மூலைக்கு போனாலும் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் கூட சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா சீனங்கோட்டைக்கு இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கு, சொல்லி காட்டுவாங்க. அது ஷாதிலியா கோட்டையாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஷேகுமார்கள் இந்த ஊரை நாடி வந்திருக்கிறார்கள். எந்த ஷேகுமார்களும் பணக்காரரை நாடி வரல. ஏன்னா ஷேகுமார்கள் ஆரம்பத்தில் வரும்போது இங்கே யார்கிட்ட பணமும் இல்லை. ஷேகுமார்கள் ஆரம்பத்தில் இங்கே வரும் பொழுது இந்த ஊர் பணக்கார ஊர் கிடையாது, பரம ஏழை ஊர், அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஊர். அப்படி இருந்தது. வரலாற்றை புரட்டி பாருங்கள், புரட்டினால் உண்மை புலப்பட்டு விடும். அப்படி இருந்த ஊர். அவர்களுக்கு செய்த மரியாதை, அவர்களுக்கு செய்த உபகாரம், அவர்களுக்கு செய்த கண்ணியம், அவர்களுக்கு கொடுத்த உள்ளமையான அன்பு, இவைகள் எல்லாம் அவர்கள் ஆள் மனதில் பதிந்தது, அல்லாஹுடைய அருளை பெற்று கொடுத்தது. இந்த மகானுடைய சரித்திரம் கூட ஒன்றை சுட்டி காட்டும். எம்பூ என்ற அந்த ஊருக்கு பிரயாணம் செய்கிறார்கள். அப்படி பிரயாணம் செய்கிற சமயத்தில் அவர்களுக்கு அந்த ஊர் மக்கள் பெரும் கஷ்டத்தில் அகப்பட்டிருந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் என்றால், வெளிரங்க அடிப்படையிலையும் கஷ்டம், பொருளாதார ரீதியும் கஷ்டம். மழையும் கிடையாது, பொருளாதாரமும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஏன்னா அந்த ஊரில் அதிகமான விவசாயங்கள் நடக்கும்.
பொருளே அந்த மலையில தான் கலந்துருக்கு. அப்படி இல்லாத ஊர். அந்த சமயத்தில் முகமது சாலிஹ் பின் அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஊரை நோக்கி பிரயாணம் போறாங்க. போன மாத்திரத்தில் நடைபெற்ற அதிசயத்தில் ஒன்று, அவர்கள் அந்த ஊரில் பிஸ்மில்லான்னு காலை வைக்கிறாங்க, அருள் மழை பொழிகிறது. அந்த அங்கேயே இருக்கிறாங்க, அந்த ஊர் செழிப்படைகிறது, அந்த ஊரில் செல்வம் கொழிக்கிறது என்று பதியப்பட்டிருக்கிறது. அப்ப பார்க்கிறோம், அவர்களுடைய பார்வைக்கு அந்த பவர் இருக்கிறது. அவர்களுடைய கால் ஒரு இடத்தில் தடம் பதிந்து விட்டால் அந்த பவர் இருக்கு. என்னங்க அவங்கட காலு இன்னைக்கு சாமிரி சாமிரின்னு சொல்லிக்கிட்டு குர்ஆனுடைய சரித்திரத்தை புரட்டியவர்களுக்கு தெரியும். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்தவன் அவன் ஒரு மாட்டை செய்தான். மிக நீண்ட சரித்திரம், ஒவ்வொன்றையும் விரிவா சொல்றதுக்கு நேரம் கிடையாது. குர்ஆனை கொஞ்சம் புரட்டி பாருங்க. அந்த சாமிரி என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். தன் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து செல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வேதத்தை எடுத்துட்டு வாராங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரு கூட்டம் அப்படியே காளை மாட்டை வணங்கிட்டு இருக்கிறான். தங்கத்தால் செய்யப்பட்ட காளை மாட்டை வணங்கிட்டு இருக்கிறான். பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. பிடிச்சிட்டாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை, தாடியை பிடிச்சிட்டாங்க, பெரிய தாடி, அப்படியே பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஒரு பிடி பிடிச்சி உழுப்புனாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, லா தஅஹுது பிலிஹியதி வலா பிரஸி, தலையும் தாடியும் விட்டுருங்க, நான் செஞ்சது இதுக்காக வேண்டித்தான். அவங்க விவரித்து மற்ற விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படி ஏன் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு, இந்த சாமிரியை பிடிச்சி கேட்கப்பட்டுச்சு, எப்படிப்பா உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் வந்துச்சு? அட நீ தங்கத்தால் மாட்டை செஞ்ச, அந்த மாட்டை நீ மாடு சத்தம் போடவும் வச்சுட்டிய, பேசவும் வச்சுட்டிய. ஒரு மாடு பேசுதுன்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் சாஞ்சிருவாங்களா இல்லையா? அதை காட்டி இவன் ஏமாத்திட்டான். இதான் கடவுள் அப்படின்னு வணங்கவும் வச்சுட்டான். எப்படிப்பா நீ அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கப்படும் பொழுது அவன் சொன்னான், அஸருர் ரசூலுன்னு சொல்றான். அஸருர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வந்து செல்லுகிற சமயத்தில் அவர்கள் வாகனித்து வந்த அந்த பிரயாணத்தினுடைய அந்த வாகனத்தினுடைய காலடி இருக்கிறது இல்லையா, அவங்க வாகனித்து வரக்கூடிய அந்த குதிரை, அதனுடைய காலடி இருக்கிறது இல்லையா, அந்த காலடி பட்டு எழும்புகிற அந்த இடத்தினுடைய அந்த மண் தான் இவ்வளவு ஆற்றலையும் கொடுத்தது என்று சொன்னான். அந்த காலடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறது குதிரையில், குதிரை வந்து நடந்து போகுது. அந்த குதிரையுடைய காலடி பட்ட மண் இருக்கிறது இல்லையா, அந்த மண்ணினுடைய பிடியை நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு ஏதோ ஒன்று விளங்கியது, அதில் ஒரு அசர் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அதை எடுத்துக்கிட்டேன். நகையால் காளையை சமைத்தேன். இந்த மண்ணை தூக்கி வாயில போட்டா உருவம் இருக்கிறது, ஆனால் உயிர் யாராலும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். ஆனால் அஸருர் ரசூலுடைய அந்த மண் அந்த மாட்டுக்கே ஒரு சப்தத்தை கொடுத்தது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு ரசூல் அவர்கள் பிரயாணித்து வந்த அந்த குதிரையுடைய காலடிப்பட்ட மண்ணுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்றால் அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட நல்லடியார்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்பதை நல்ல புத்தி உடையவர்கள் குர்ஆனின் மூலம் விளக்கம் பெறுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் ஊரில் பிஸ்மில்லாஹ் என்று காலை வைக்கிறார்கள். மழை பொழிந்தது, வரலாறு சுற்றி காட்டுகிறது. அல்லாஹுடைய அருள் பெற்றவர்களுடைய பார்வையால் தான் பரக்கத் இருக்கிறது. அதுதான் இந்த ஊரில் பதிந்திருக்கிறது. இந்த ஊரில் பதிந்திருந்தது அதுதான். அவர்களுடைய பார்வை பட்டது, அல்லாஹுடைய அருள் கொளித்தது. செல்வம் மேலோங்க மேலோங்க சில திமிருகளையும் ஷைத்தான் போடுவான். இந்த செல்வம் எல்லாம் நாங்க சம்பாதிச்சது, நானா முயற்சி செஞ்சது, அல்லாஹு கிட்டையே சொல்ல துணிவான்னு சொன்னா அடியார்கிட்ட சொல்றதை யோசிக்கவா செய்யணும்? அல்லாஹு கிட்டையே சொல்ல துணிவான், ஏன் செல்வம் எனது சொத்து அப்படிம்பான்னு சொன்னா மனிதர்களிடத்தில் அந்த புழக்கங்கள் வருவது மிக சர்வசாதாரணம். அப்ப நாம எங்கிருந்து வந்தோன்னு பார்க்கணும். இந்த ஊரு நாங்க சுக்குரு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்கு? நமது ஷேகுமார்களுக்கு. அல்லாவுக்கு உடனே சொல்லுவாங்க, அப்ப அல்லாவுக்கு செய்யறது கடமை இல்லையான்னு கேட்பாங்க. அல்லாவுக்கு செய்யறது கடமை மாத்திரம் இல்லைங்க, அதை நீங்க செஞ்சே தான் ஆகணும். செய்யலன்னா குற்றவாளி அப்படிங்கிறது வருதா இல்லையா? நீங்க அல்லாவுக்கு செஞ்சே தான் ஆகணும். மறுத்தீங்கன்னு சொன்னா நரகத்துக்கு போக வேண்டியது தான். ஆனா
ஷேகுமார்களுக்கு கடமை, நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள். அவர்களின் பரக்கத்தால் அவ்வளவு ஃபைலையும் பரக்காத்துகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேரம் நிறைவுக்கு வருகிறது. ஒரு நாள் இந்த